எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். அது பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. அது என்ன ரெசிபின்னா நெல்லிக்காய் மிட்டாய் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். ஆம்லா கேண்டி. ஆமாம், எனக்கு அது வாயில் வரல, நம்ம பாசையில் அது சொல்லிடலாம். மிட்டாய் நம்மளுக்கு தெரிஞ்சது அதுதான் நெல்லிக்காய் மிட்டாய். அதுதான் எனக்கு நம்ம செய்ய போகிறோம். நெல்லிக்காயில் நிறைய ஐட்டம் செய்யலாம். ஊறுகாய் செய்யலாம், சாப்பாடு செய்யலாம், நிறைய ரெசிபி நெல்லிக்காயில் செய்யலாம். அதை பச்சையாகவும் சாப்பிடலாம். இன்னும் இதெல்லாம் விட பச்சையை சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. ஆனால் யார் பச்சையை சாப்பிட்றாங்க? யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கே கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே பல்லு கூசுது, அப்புறம் கசப்படிக்குது. அதை குழந்தைங்களை சாப்பிட சொன்னால் எப்படி சாப்பிடுவாங்க? அதனால இப்போ நம்ம செய்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கோவையில் வரையில் ஒவ்வொன்றும் எடுத்து வாயில் மிட்டாய் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், போர் அடிக்கிற நேரம்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து வாய்க்கில் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது எப்போ வேணாலும், அதாவது இது 6 மாதம் ஆனாலும் கெடாது, அப்படியே இருக்கும். ரெண்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இது சீசன் டயத்தில் நம்ம வாங்கி இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. நல்லா சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கும் ஹெல்த்தியான மாதிரி இருக்கும். போர் அடிக்கிற இடத்துல ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிற நேரத்தில் ஒன்று எடுத்துன்னுக்கலாம், குழந்தைங்களும் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி அந்த ரெசிபி தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற அந்த பெல்லை அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்கிறது, எவ்வளோ குயிக்காக செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம நெல்லிக்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தால் 1/2 கிலோவில் 5 நெல்லிக்காய் எடுத்து வச்சுட்டு மீதி நெல்லிக்காய் நான் மிட்டாய்க்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். இந்த அளவு தண்ணி விட்டு இதை வேக வைக்கணும். அடுப்பில் வச்சு வேக வச்சுக்குவோம். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தான் ஊற்றிக்கணும். ஏன்னா அந்த தண்ணியை நம்ம இருத்து விட்டுட்டு காய் மட்டும் தான் எடுத்துக்குவோம். ஆனால் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை நம்ம ஜூஸாக குடிக்கலாம், இல்லைன்னா அந்த தண்ணியிலே நம்ம ரசம் வைக்கலாம். அந்த தண்ணியை வச்சு நம்ம என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். இல்லாட்டி சும்மா கொஞ்சம் போல உப்பு சக்கரை போட்டு கூட அப்போவே குடிச்சிக்கலாம். ஏன்னா அந்த காய் வேகுது, அதில் உள்ள எசன்ஸ் இறங்கும், அதனோட ஜூஸ் லைட்டாவது இறங்கும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். அதனால் கம்மியாகவே வச்சுக்கோங்க, தண்ணியை சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும், ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை. பாருங்கள், இப்போ தான் வச்சேன். ரொம்ப நேரமாக வேகக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். பாருங்கள், அது வெந்தவுடனே அந்த கலர் மாறிடுச்சு. கிண்டி விட்டுருங்க, ஏன்னா கீழே இருக்கிறது சீக்கிரம் வெந்து போயிடும், மேலே இருக்கிறது சீக்கிரம் வேகாது. அதனால் இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. பாருங்கள், வெந்துருச்சு. வெந்தவுடனே அப்படியே உடைய ஆரம்பிக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், கரெக்டாக 5 நிமிஷம்தான். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தனியாக எடுத்துடலாம். சூடாக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இது நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்களா, நம்ம எவ்வளோ தண்ணி வச்சா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் மீதி. இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடக்கூடாது. இதில் கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டி உப்பு போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தண்ணியில் ரசம் வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை சாப்பிட போகிற ஆள் கொஞ்சமாக. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், இப்படி எடுத்திங்கன்னா தானாக வரும். இந்த மாதிரி இப்படி தான் வரணும். இல்லை அழகாக இந்த மாதிரி பீஸாக இருக்கணும். பாருங்கள், நம்ம இதை கட் பண்ண கூட தேவையில்லை. ஏன்னா இந்த மிட்டாய்க்கு இந்த அளவு தான் இருக்கணும். நம்ம கத்தியில் வெட்டினாலுமே இந்த அளவு தான் இருக்கணும். ஒரு நெல்லிக்காய் 6 பீஸாக வந்திருக்குது. இதே மாதிரியே எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லாமே உரித்து எடுத்துட்டேன். கொட்டை தனியாக இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ சின்னதாக இருக்கிற நெல்லிக்காயில் கரெக்டாக இருக்கும். நெல்லிக்காய் ஒன்று உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆறா போடும்பொழுது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ அந்த பெருசாக இருந்ததுன்னா அதை மட்டும் வேணால் இப்படி கத்தியை வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது நீல வாக்கில், இந்த மாதிரி நீல வாக்கில் இப்படி கட் பண்ணிக்கணும். அதாவது பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். 70 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் மெயினாக என்ன பண்ணணும்னா, இது கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு மிட்டாய் எப்போவுமே வெள்ளையாக இருக்கணும். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டோம்னா நெல்லிக்காய் மிட்டாய் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும்னா
கொஞ்சம் போல் லெமன் சாறு விடணும். பாருங்கள், நான் ஒரு பழம் பெரிய பழமாக எடுத்து அதோட சாறு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி விட்டுக்கோங்க. நெல்லிக்காய் மிட்டாய் அதே கலரில் இப்போ நம்ம எப்படி போடுறோமோ இந்த கலரில் இருக்கும். பாருங்கள், அவ்வளவுதான். இதை போட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம், இப்படியே அமுத்தி வச்சுருங்க. இது அதாவது இன்றைக்கி வந்து நான் மத்தியானம் ஒரு சாயந்தரமாக செய்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு 10-11 மணி போல் பார்க்கலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம நேற்று ஊற வச்ச நெல்லிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நெல்லிக்காயில் இருந்த தண்ணியெல்லாம் வெளியிலேருந்து சர்க்கரையும் போட்டதுனால ரெண்டும் சேர்ந்து நல்லா ஊறி தண்ணியெல்லாம் வெளியில் வந்து நிற்கிது. இப்போ இதில் இருந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நெல்லிக்கலாம். அவ்வளோதான். இப்போ தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படியே வச்சு கொண்டு போய் வெயிலில் வச்சுருங்க. வெயில் இருந்தால் ஒரே நாளையில் காஞ்சிரும். இப்போ இதை கொண்டு போய் காய வச்சுக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியை பாருங்கள், இது வந்து ஜூஸ் மாதிரி தான். இதை வந்து கீழே ஊற்றிடாதீங்க. இப்போ இதில் கொஞ்சம் போல் தேன் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி தேன் கலந்துட்டு நல்லா கலக்கிங்க. கொஞ்சம் போல் தண்ணி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி செமையாக இருக்கும். இது வந்து ஜூஸ் மாதிரி சர்பத் மாதிரி குடிக்கிறதுக்கு. ஜூஸும் ஆயிடுச்சு. நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஜூஸ் நீங்கள் குடிச்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நேற்று காய வச்சோம், இன்றைக்கி நல்லாவே காஞ்சிருச்சு. நான் வந்து 2 நாள் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது வந்து ஒரே நாளையில், அதாவது வெயில் கூட அவ்வளோக்கா இல்லை, கொஞ்சம் மோடமாக தான் இருந்துச்சு, நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக அமுங்கணும், ஆனால் கையில் ஒட்டக்கூடாது. கையில் வந்து ஈரப்பசை எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா வரல, கொஞ்சம் கூட ஈரம் வரக்கூடாது. நைட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தேன். இந்த பேனு காற்றுல இன்னும் கொஞ்சம் இருந்தது, நல்லா உணர்ந்துருச்சு. அவ்வளவுதான். இது வந்து நல்ல வெயிலெலாம் ஒரு நாளையில் காஞ்சிடும். நீங்கள் 2 நாளைக்கு கூட வைக்க வேண்டியதில்லை. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது வந்து சீசன் டயத்துலலாம் நிறைய வாங்கி இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் வந்து 1/2 கிலோவில் 4 நெல்லிக்காய் தான் எடுத்து, மீதி எல்லாமே எவ்வளவுதான் வந்திருக்குது பாருங்கள். 1/2 கிலோவில் இவ்வளவு தான் வந்திருக்குது. நிறைய வாங்கி செஞ்சு வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இது எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், கிடவும் செய்யாது, வருஷ கணக்கிலே இருக்கும் இது நல்லா. இப்போ இதை வந்து நம்ம இப்படியே வச்சோம்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டி எடுக்க முடியாது. சாப்பிடல ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் சர்க்கரையை பவுடராக பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து இப்படி தூவி விட்டுக்கோங்க. வேணுங்கிற அளவு ஒரு கலக்குங்க. இப்படி அப்போ ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்படி கலக்கணும். இப்படியே வச்சிட்டோம்னா இது வாட்டில் அப்படியே இருக்குங்க. நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் அப்படியே நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அது பாட்டில் இருக்குங்க. எப்போ வேணாலும் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். வருஷமே ஆனாலும் கெடவே கெடாது. இதே மாதிரிலே இருக்கும். போயில வரையில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது வந்து வருஷத்துக்கெல்லாம் வராது, எனக்கு 2 நாளையில் தீந்துடும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து ஊற வச்சதுலேருந்து போயில் வரையில் எடுத்து சாப்பிட்டாங்க, காய வச்சோன்னே எடுத்து சாப்பிட்டாங்க. நீ இப்போ எல்லாம் வெளியில் போயிட்டாங்க, வந்தோடனே எடுத்து சாப்பிட்டுவாங்க. தீந்துடும், ஒரு நாளையில் தீர்ந்தாலும் தீந்துடும். இந்த மாதிரி நெல்லிக்காயை வந்து நம்ம அது ஜூஸையும் நம்ம வந்து எதையுமே வேஸ்ட்டு பண்ணலை. அதாவது ஃபஸ்ட்டு வேக வச்ச அந்த தண்ணியை நம்ம வந்து உப்பு போட்டு குடித்தாச்சு. உப்பு போட்டு குடிச்சிக்கலாம், இல்லாட்டி ரசம் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், வேஸ்ட்டு பண்ணாமல் அதையும் செஞ்சுக்கலாம். இதை நம்ம மறுபடியும் ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜூஸ் மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நான் செஞ்ச மாதிரி கொஞ்சம் தேன் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் அப்போவே சாப்பிட்டுட்டோம் எல்லாருமே. இதில் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டா கப்புன்னு அது பாட்டில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் பானை அடுப்படிக்கல என்னமோ பண்ணிகிட்ருக்குறா, என்னான்னு பார்க்கலாம்.
இன்னைக்கு இன்னைக்கு எங்கள் பானை அடுப்படிக்கலைன்னாலே அதிசயம்தான். என்னமா பண்ண போகிறேன். ஆமாம், கேக் டெக்கரேஷன்லாம் நான் தான் பண்ணி தரேன். எங்கள் அம்மா எப்படி அது கரெக்ட். அதுக்கெல்லாம் வந்துடுவா. சமைக்கிறக்கு அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டா. இப்போல்லாம் அம்மா வந்து வீடியோ எடுக்கணும், குக் பண்ணுறது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, எந்திரிச்ச உடனே தியாவுக்கு வந்து 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், நான் 8:30க்கு ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்குது. அப்படிங்கிறதுனால காலையில் தியாவுக்கும் எனக்கு மட்டும் என்னையே சமைக்க சொல்லி வந்து அப்படியெல்லாம் அவசரமா எந்திரிச்சு தியாவுக்கும் எனக்கும் சமைக்கணும். இதுல தியாவுக்கு என்ன விஷயம்னா, இந்த குழம்பு சாப்பாடே ஆகாது. தியாவுக்கு மட்டும் இல்ல, இந்த குழந்தைங்க தனியா குழம்பு ஊத்தி பண்ணி சாப்பிடுறதே சாப்பிட மாட்டாங்க. அப்படியே ரெடி மிக்ஸா எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கணும். அதுலயே டேஸ்டியா இருக்கணும். அப்புறம் சோறு வைக்கிறதோட முக்கியம் அதுல பேர் வைக்கிறது. தியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் பேர் இருந்தாதான் ஓ அப்படியா அப்படின்னு சாப்பிடுவா. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அது நல்லா வித்தியாசமா பேர் இருந்தா சாப்பிட்டுவா எங்க தியா. பேர் இருக்கணும். அதனால இப்ப தியாக்கு என்னன்னா, இந்த ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஸ்நாக்ஸ் செய்யணுமா. அதான் எங்க அம்மா வந்து நாங்களாம் போனதுக்கு அப்புறம் செஞ்சு வைக்கிறாங்க. நான் மத்தியானம் சாப்பிட்டுக்கிறேன். தியா மத்தியானம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோம், நான் தான் ஸ்கூல்லேயே சாப்பிட்டேன்னு சாப்பிட மாட்டேன். அதனால சும்மா ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. நானும் ஸ்கூல்ல இருந்து வரதுனால கொஞ்சம் டயர்டா இருக்கா. ஒவ்வொரு நாளைக்கு அம்மா ஏதாவது ரெடியா வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் அம்மா ஊர் போன நேரத்துல வேணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ரெடி மிக்ஸா வந்து வச்சிருப்பாங்க இல்லையா. அது என்னது, ஃபிங்கர் ஃப்ரைஸு, அப்புறம் இந்த டொமேட்டோ ஸ்மைலி, டொமேட்டோ பாப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் அம்மா பிடிக்காது, இதெல்லாம் ஹெல்தி இல்லைன்னு. உண்மையாக இது வந்து ஹெல்தின்லாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்றதே கெட்டு போச்சு, சூடு பண்ணணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து 1 இயர் வந்து வச்சு சமைக்கலாம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே தப்பு தான். பட் இருந்தாலும் சரி ஒரு தடவை டேஸ்டாவது பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மா பேக்கெட் பார்த்த உடனே திட்டினாங்க. பார்த்த உடனே சத்தம் போட்டது எதுக்குன்னு. அம்மா எல்லாமே ஒரு நாளைக்கு டேஸ்ட் பார்க்கலாமா, டேஸ்ட் பார்க்குறதுக்கு தான். ஸோ ரெகுலராக இப்படி வந்து பண்ண மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு தடவை வந்து டேஸ்ட் பார்க்குறதா. ஒரு தடவை ஃபிங்கர் சிப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணோம். ஸ்மைலி வந்து நம்மளே வீட்டில் சூப்பராக செய்வோம், அதனால ஸ்மைலியெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. பட் இன்னைக்கு வந்து இது ஏதோ சமோசா மாதிரி இருந்ததா, சரி இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ITC மாஸ்டர் செஃப்போடது. இது வந்து என்ன போட்டிருக்கு, பஞ்சாபி சமோசா வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ், 150 ரூபா. எவ்வளோ பீஸ் இருக்குது எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இங்கே வந்து நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஸோ ஒன்றும் செய்ய வேண்டாம், எண்ணெயில் போட்டு எடுத்தால் போதும். இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்காங்க, உள்ள நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து வெஜிடபிளெலாம் போட்டு உள்ளே வச்சுருக்குறாங்க. இது எவ்வளோ நாள் ஆச்சுன்னே தெரியாது. இதெல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது. நம்ம வந்து நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ நம்ம கையால் செஞ்சு உடனே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம், அதுதான் மெயின். ஸோ இதெல்லாம் ஒரே ஆள் சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டில் இதை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தோம்னா ஆளுக்கு ஒரு பீஸ் வரும். ஸோ அதனால ஓகே, டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் இனிமேல் வாங்க வேண்டாம். பாருங்க, அவங்க ரெடியாகவே எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது எவ்வளோ பீஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாமா? அவைமா 13, 14, 14 பீஸ் இருக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு 2-3 பீஸ் வந்து டீப் ஃப்ரை பண்ணோம். ஒரு 4 to 5 மினிட்ஸ் இதில் போட்டிருக்கு. இந்த ஜில்லு எடுத்துருக்கணுமோ இல்லை போடணும். ஐஸில் இருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சிருந்து போடணும். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வெளியில் எடுத்தோடனே போட்டோம்னா அப்படி தான் வெடிக்கும். தண்ணி ஈரம் இருக்குல்ல, போயிடுச்சு போடும். ஆக்சுவலி இப்போ ரேட் வைஸ் பார்த்தோம்னா மொத்தம் 14 பீஸ் தான் இருக்கு இல்லைம்மா. 150 ரூபாய்க்கு ஒரு சமோசா 10 ரூபா தான். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே டெய்லி ஒரு சமோசா வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். காசுக்கு வந்து ஒர்த் இல்லை. ஸோ ட்ரை தான் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் மட்டும் பார்க்கலாம். நீங்கள் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இதில் பார்த்துக்கோங்க, வாங்கியெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம், விடுங்க. ஓகே பாருங்கள், சமோசா ரெடி ஆயிடுச்சுல. ஆல்ரெடி ரெடி பண்ண சமோசாவை நம்ம ஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ இனி இதை திறந்து பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நல்ல சூடாக இருக்குது, பார்த்துடலாமா? நல்ல சத்தம், உள்ள வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு ஸ்டஃபிங்ஸ் பண்ணிருக்காங்க. எப்போ வச்சாங்கனால தெரியாது. உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் சேர்த்து மசாலா மாதிரி செஞ்சு உள்ளே வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து இதோட வாசம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கின சமோசாவில் எப்படி வாசம் வருமோ அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ கெட்டுலாம் போகல, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சேர்த்தாங்கன்னு தெரியல. ஆமாம், நம்ம ஷாப்பில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு நிஜமாவே. ஸோ ஆக்சுவலி வாங்கி டெஸ்ட் பண்ணதுக்கு பேட் இல்லை. ஆனால் அமௌண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு 14 பீஸ் தான் இருக்குது. சமோசா வந்து குட்டி குட்டி வடை மாதிரி மினி சமோசாவாக இருக்குது.
ஸோ இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கடைக்கு போனோம்னா சமோசாவே வாங்கி சாப்பிட்றலாம். டேஸ்ட் பார்க்கணும்னா வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்படி தான் இருக்குது, பட் நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.